இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. எதுக்கு ஒரு ஸ்டெப்பை போடுறனே தெரியாம அந்த ஸ்டெப்பை ஒரு மொத்த சோசியல் மீடியாவே ஃபாலோ பண்ணி ஓடும். அதை எதுக்கு பாக்குறனே தெரியாம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்போம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. சாமிமா, இந்த சம்மர் சீசன்ல கூட மங்கி குலாலாம் போட்டுட்டு இருக்கீங்க. டேய் ரிச்சி, இது மங்கி கேப்பா, இது ஹேர் பேண்ட். அங்க போட்டுடவா? உங்களுக்கு அந்த தூக்க பார்த்து பார்த்து கடத்துல மாட்டிக்க போகுது. நாமளத்தான் வந்து சிக்கிட்டோமோ. பாப்போம், இந்த மங்கி கேப்ல உன்னை விட நான் லெக்கா இருக்கேன்ல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. என்ன மேல வந்து இடிக்கிற? உன்னை இங்கே படுக்க போட்டுருவேன், பாக்குறியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க முஞ்சா படுக்க போட்டு பாப்போம். ஹலோ புண்டமானே, ருஷிதா, டைம் ஆகுது, போய் அம்மாவை கூப்பிட்டு வா. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, மாதுளம்பழம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா ரத்தம் ஊறுன்னு டாக்டர் சொன்னாங்க. கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். சரின்னு வாங்கிட்டு வந்தா, நான் வாங்கிட்டு வந்த பழத்தை பார்த்தா இதுக்கு நான் தான் ரத்தம் தரணும் போல. இது எங்க எனக்கு தர போகுது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.